6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் முக்கியமான 100 வினாக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 25 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அதை டெஸ்ட்டு மாதிரி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் பதில் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீழ்கண்டவற்றில் திணை வழு எது? கீழ்கண்டவற்றில் திணை வழு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செழியன் வந்தது. அதாவது செழியன் வந்தான் அப்படின்னு வந்திருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் செழியன் வந்தது அப்படிங்கிறதுனால இது ஒரு வலுனா தவறு அப்படின்னு பெயர். நாம் நடந்தோம் அது சரியானது. அவை பறந்தன என்பதும் சரியானது. நீ வந்தாய் என்று சொல்வதும் சரியானது தான். ஆப்ஷன் ஏ தான் தவறானது. செழியன் வந்தது வலுனாலேயே தவறு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல் எது? ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல் எது? ஆன்சர் காலத்தின் சுருக்கமான வரலாறு. ஆன்சர் காலத்தின் சுருக்கமான வரலாறு. 28வது கேள்வி. சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பரிபாடல். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். இனி 29வது கேள்வி நம்ம பார்க்கலாம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 5வது திருமொழியாக உள்ளது. இனி 30வது கேள்வி. இலா என்ற மென்பொருள் ஒரு வினாடிக்கு எத்தனை பேருடன் உரையாடும்? இலா என்ற மென்பொருள் ஒரு வினாடிக்கு எத்தனை பேருடன் உரையாடும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 10,000 பேருடன் உரையாடும். பண்யனாம் பாடர் இயைபின்றேல் என்ற குறளில் இடம்பெறும் அணி எது? பண்யனாம் பாடர் இயைபின்றேல் என்ற குறளில் இடம்பெறும் அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, எடுத்துக்காட்டு உவமை அணி. ஆப்ஷன் பி, எடுத்துக்காட்டு உவமை அணி. இனி 32வது கேள்வி. சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜநாராயணன். ராஜநாராயணன். 33வது கேள்வி. தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 6 வகைப்படும். தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். இது தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். 34வது கேள்வி. கரங்கு இசை உழவின் உரந்தை என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? கரங்கு இசை விழவின் உரந்தை என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அகநானூறு. ஆன்சர் ஆப்ஷன் பி, அகநானூறு. வரத்துக்காரன் என்ற வட்டார வழக்குச் சொல் குறிப்பது எதனை? வரத்துக்காரன் என்ற வட்டார வழக்குச் சொல் குறிப்பது? ஆன்சர் ஆப்ஷன் டி, புதியவன். வரத்துக்காரன் என்றால் புதியவன் என்று பொருள்.
36வது கேள்வி நம்ம பார்க்கலாம். மலைபடுகடாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார்? மலைபடுகடாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி நன்னன். ஆப்ஷன் டி நன்னன். திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல் என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் எது? திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல் என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி காசி காண்டம். ஆன்சர் ஆப்ஷன் டி காசி காண்டம். இது அதிவீரராம பாண்டியர் எழுதிய நூலாகும். காசி காண்டம் காசி நகரத்தின் பெருமைகளை நமக்கு எடுத்துரைக்கின்றது. 38வது கேள்வி நம்ம பார்க்கலாம். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் டேஷ் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கம்பர் தம்முடைய கம்ப ராமாயணத்தில் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் டேஷ் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் டி விருந்தும் ஈகையும். ஆன்சர் ஆப்ஷன் டி விருந்தும் ஈகையும். 39வது கேள்வி. அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முகமது அலி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ முகமது அலி. தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி உரிச்சொற்றொடர். ஆப்ஷன் டி உரிச்சொற்றொடர். 41வது கேள்வி. மாறுபட்ட ஒன்றை காண்க. மாறுபட்ட ஒன்றை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சுவல் தோல். அதாவது பிராணரசம் என்றால் உயிர்வழி என்று பொருள். லயத்துடன் என்றால் சீராக என்று பொருள். மையலுறுத்து என்றால் மயங்கச்சை என்று பொருள். சுவல் என்றால் தோல் என்று பொருள். அதாவது ஷோல்டர், அதை தான் சொல்லுது சுவல். இதில் தோல் அப்படிங்கிற ஸ்கின்னை சொல்லுது. அதனால் ஆப்ஷன் பி தான் மாறுபட்ட ஒன்று. 42வது கேள்வி. வலிமிகின் வலி இல்லை என்று பாடியவர் யார்? வலிமிகின் வலி இல்லை என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஐயூர் முடவனார். ஆப்ஷன் டி ஐயூர் முடவனார். 43வது கேள்வி. கிழக்கு என்பதற்கு டேஷ் என்ற பெயரும் உண்டு. கிழக்கு என்பதற்கு என்ன பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் டி குணக்கு. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயரும் உண்டு. கீழ்கண்டவற்றில் செய்யுளிசை அளபடை எது? கீழ்கண்டவற்றில் செய்யுளிசை அளபடை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்ல படா பறை. நல்ல படா பறை. 45வது கேள்வி. எடுத்துக்காட்டு உவமை அணி உரைநடையில் பயன்படுத்தும் போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எடுத்துக்காட்டு உவமை அணி உரைநடையில் பயன்படுத்தும் போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி இணை ஒப்பு. இணை ஒப்பு. 46வது கேள்வி. சந்த தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? சந்தக தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். பொருந்தாத இணை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலை சோளம். சோளத்துக்கு இலை வராது. புல்லுக்கு தாள். சருகு என்றால் காய்ந்த இலை.
கரும்பு தோகை, சோளம் தட்டை என்று தான் வரும். அதனால் இதில் வந்து இலை அப்படிங்கிறது தவறானது. பொருந்தாத இணை ஆப்ஷன் ஏ. 48வது கேள்வி, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார். 49வது கேள்வி, தமிழ் சொல்வளம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் சொல்வளம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாவாணர், தேவநேய பாவாணர். அதுதான் கரெக்டான ஆன்சர். இனி 50வது கேள்வி, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சச்சிதானந்தன். ஆப்ஷன் ஏ, சச்சிதானந்தன். அவ்வளோதான். நம்ம 25 கேள்விகளை நம்ம பார்த்துட்டோம். இதில் நீங்கள் மொத்தம் எவ்வளோ வினாக்களுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.